ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றின பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி லாபகரமாக உங்களுடைய பணத்தை ஏர்ன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போட போகிறேன், எனக்கு அதை பற்றின தெளிவான ஒரு ஐடியா இருந்தால் தான் அதில் இறங்கணும் அப்படின்னு முடிவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஹவு டு இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக செய்யலான் இருக்கேன். ஏன்னா இது வந்து லாங் வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம கொஞ்சம் அமௌண்ட், அதாவது 500 ரூபாயிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கலெக்டிவாக அந்த அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பிரித்து கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நம்ம ஸ்டாக்ஸை நேரடியாக வாங்க மாட்டோம். நம்மளுக்காக ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றின கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது டெப்ட்டு, மூணாவது ஹைப்ரிடு, நாலாவது அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இஎல்எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் இருக்கும் இல்லைங்களா, நிறைய கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கோல்டு அது மாதிரி எதுலையுமே இதில் இன்வெஸ்ட் ஆகாது. ஒன்லி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸை வந்து வாங்குவாங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ. லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, ஹீரோ, கோல் இந்தியா லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸை வாங்கக்கூடியதான் நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அமௌண்ட் போடுற விஷயம். ஈக்விட்டி அப்படின்னாவே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு ஸ்மால் பீசஸ் ஆஃப் மெனி கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, ஓகேங்களா? அந்த கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரக்கூடியதா இருக்கும். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஈக்விட்டியில் போட்டுட்டாவே அது ஸ்டாக்ஸில் போடுறது அப்படின்னு அர்த்தம் தான். பட் அதுலேயுமே வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அதில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரணும்னா இந்த டைப்ஸை பற்றி தெளிவான ஒரு நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல் ஏதாவது ஒன்றில் போட்டுட்டு அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, அல்லது நல்ல க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ இந்த டைப்ஸை கிளாரிட்டியாக தெரிஞ்சுட்டு இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இருக்கணும். So there are 7 types of equity mutual funds that you have to know very clearly. So first large cap mutual funds, ரெண்டாவது mid cap, மூணாவது small cap, நாலாவது multi cap, அஞ்சாவது flexi cap, ஆறாவது ELSS, ஏழாவது பார்த்தீங்கன்னா செக்டோரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கூட இருக்கு. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றும் கிளாரிட்டியாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். முழுசாக பாருங்க, அப்போதான் நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஈக்விட்டியில் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஆனால் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எதை சூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை பற்றி பார்ப்போம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னாவே லார்ஜ் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்தியாவுடைய டாப் 100 பிக்கஸ்ட் கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸில் உங்களுடைய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் ஆகும் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் போடுறப்போ. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், இது எல்லாமே. இந்த 100 கம்பெனிஸில் எது ஒன்று கீழே விழுந்தாலும் கூட இந்தியனுடைய எக்கனாமி அப்படிங்கிறது ஆட்டம் காணும். அந்த அளவுக்கு பிக்கஸ்ட் 100 கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த 100 கம்பெனிஸை மிக முக்கியமாக டிபெண்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேக்சிமமாக வந்து இதில் ரிஸ்க்கு லோ டு மாடரேட்டாக தான் இருக்கும். எப்போவுமே 100 கம்பெனிஸ் அந்த டாப்பில் இருக்கிறது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா 10 to 12% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது மோர் தென் 5 years நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு 12% நிச்சயமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை யார் சூஸ் பண்ணலான்னா பிகினர்ஸ்
சூஸ் பண்ணலாம். என்னுடைய அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ, அல்லது ஸ்டேபிள் growth இருக்கணும், லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஸ்டேபிள் growth இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு போகலாம். பிகினர்ஸ்க்கு த பெஸ்ட் ஒன் லார்ஜ் கேப் ஃபண்டு தான். ரெண்டாவது மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மிட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த டாப் 100 கம்பெனிஸ்க்கு அப்புறம் 101வது டாப் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல இருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் கம்பெனிஸ் உடைய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றது தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ இதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஸ்க் மாடரேட்டா இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த டாப் 100க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ். ஸோ சில நேரம் இவங்க வந்து ரிஸ்க் ஜாஸ்தியா எடுப்பாங்க, சில நேரம் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் வந்து மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல இவங்க அக்ரெசிவா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் போடுவாங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல ப்ராஃபிட்டும் உங்களுக்கு 12 to 15% வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மிட் கேப்புக்கு போகணும் அப்படின்னா ஆஃப்டர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகினர்ஸ்க்கு இது வந்து பெஸ்ட் கிடையாது. ஓரளவுக்கு நான் வந்து நல்ல நாலேஜ் வந்துருச்சு அப்புறம் வந்து நான் இதுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி போகக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். எனக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இம்மிடியேட்டா நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு நான் இது சூட்டபிள்னு சொல்ல மாட்டேன். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எப்பவுமே வந்து அந்த 250 கம்பெனிஸ்க்கு கீழே 251லிருந்து இருக்கக்கூடிய ஸ்மால் கம்பெனிஸ்க்கு தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா ஸ்மால் கம்பெனிஸ் வந்துட்டு அக்ரெசிவாக வந்து அவங்களுடைய க்ரோத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அதில் ஏதாவது அகலக்கால் வச்சாங்கன்னா அந்த கம்பெனி விழலாம். அப்போது நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்கும் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நல்ல growthக்கு வருது அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல 15 to 20% இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, எனக்கு அந்த பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு, அந்த அமௌண்ட்ல ஒரு கொஞ்சம் தொகையை நான் இன்வெஸ்ட் பண்றேன், அது வந்தாலும் சரி வராட்டியும் சரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும், ஒரு நல்ல வந்தா ப்ராஃபிட் பெஸ்ட் ப்ராஃபிட்டா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இது வந்து 25க்குள்ள இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். ஓகேங்களா, நான் வந்து அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க 7 to 10 இயர்ஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து மல்டி கேப் ஃபண்ட்ஸ். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபண்ட் மேனேஜர் கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா, மாசம் 1000 ரூபாய் நீங்க எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மல்டி கேப் ஃபண்ட்ல போடுறப்போ என்ன நடக்கும்னா, ஃபண்ட் மேனேஜர் 25% அமௌண்ட், அதாவது 250 ரூபாயை லார்ஜ் கேப்ல தான் அவர் போட முடியும் கம்பல்சரி. அதில் அவர் எது வேணாலும் சூஸ் பண்ணுவார். ஓகேங்களா, 25% அதாவது மிச்சம் இருக்கிற 250 ரூபாயை மிட் கேப்ல போடுவார், மிச்சம் இருக்க 250 ரூபாயை வந்து ஸ்மால் கேப்ல போடுவாரு, மிச்சம் இருக்கிற 25 ஃபிளெக்சிபிள், இதுல எதை வேணாலும் அவர் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுடைய அமௌண்ட் கம்பல்சரி மிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போகும். 25%, 25%, 25%ன்னு தெளிவா பிரிச்சு இதுல தான் போடணும்னு கம்பல்சரி இருக்கும். இந்த 25 ஃபிளெக்சிபிள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து எதுல போடுறாரு அப்படிங்கிறது அவரு டிசைட் பண்ண முடியும். ஸோ மல்டி கேப் ஃபண்ட் போகுது அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுலையும் தெளிவா 25% வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகி இன்வெஸ்ட் ஆகும். ரிமைனிங் 25 வந்து ஃபிளெக்சிபிளா வந்து இன்வெஸ்ட் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெஸ்ட் அப்படின்னா, ரிஸ்க் நான் மாடரேட்டா எடுக்கிறேன் ஆனா ரிட்டர்ன் ஓரளவுக்கு நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இதை வந்து சூஸ் பண்ணலாம். 12 to 16% இது வரைக்கும் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே போல என்னோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா இருக்கும், அதே போல டைவர்சிஃபைடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மல்டி கேப் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபண்டு ஒரு 1000 ரூபாய் வச்சு 3 லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 கேட்டகரியிலுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மல்டி கேப் ஃபண்டு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். இதுவும் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் மாதிரி தான், மிக்ஸ்டு ஃபண்ட்ஸா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா அது ஃபிக்ஸ்டா இருக்காது. ஃபண்ட் மேனேஜர் டிசைட்ஸ் த மிக்ஸ். உங்களுடைய 70% லார்ஜ் கேப்புக்கும் 30% மிட் கேப்புக்கும் கூட போகலாம். இல்லைன்னா மூணுக்குமே வந்து வித்தியாசமா அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ அவருடைய டிசிஷன்ல வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ கம்பல்சரி மிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை இருக்காது. ஓகேங்களா, நோ கம்பல்சரி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். இதுவுமே ரிஸ்க் மாடரேட், ரிட்டர்ன் 15 to 16% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
நீங்க ஃபண்ட் மேனேஜரை ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதாவது நீங்க போட்டிருக்கக்கூடிய கம்பெனி நீங்க ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க போகலாம். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபண்டும் வேணும், ஓரளவு growth இருக்கணும், ரிஸ்க்கும் நான் வந்து மாடரேட்டா எடுக்க தயாரா இருக்கேன்னா நீங்க மல்டி கேப் போகலாம். அந்த மல்டி கேப் போறப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்டா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ELSS ஆர் டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நீங்க இந்த ஃபண்டில் அதாவது டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கே நீங்க டாக்ஸ் சேவ் பண்ணிக்க முடியும். அதே போல இதுல வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு 1.5 lakh rupees வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு செக்ஷன் 80C கீழே கண்டிப்பா நீங்க நோ டாக்ஸ் அப்படின்னு டாக்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே போல டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசைட் பண்ணுவார். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஈக்விட்டிஸ்ல தான் வந்து போடுவாங்க. அண்ட் கம்பல்சரி இந்த டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா லாக்இன் பீரியட் அப்படின்னு 3 வருஷம் இருக்கு. அதாவது 3 வருஷம் வரைக்கும் உங்களுடைய ஃபண்டை நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது. 1.5 லட்சம் இந்த வருஷம் போடுறீங்கன்னா அதை 3 வருஷம் கழிச்சு தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல இது வந்து 12 to 15% ரிட்டர்ன் கொடுக்குது. டாக்ஸ் சேவ் பண்ணும், அதே போல வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ELSS இஸ் த பெஸ்ட் ஒன். அடுத்து 7வது எடுத்துட்டோம் அப்படின்னா செக்டோரல் ஆர் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செக்டார் இப்போ பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. இப்போ கொரோனா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கல் வந்து நல்லா பூம் ஆயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி ஒரு செக்டார் மேல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது செக்டோரல் ஆர் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஐடி செக்டாரு, பேங்க் செக்டாரு, ஃபார்மா செக்டார், இப்போ இவி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது நீங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க ஐடி செக்டாரை மட்டும் சூஸ் பண்ணி செக்டோரல் ஃபண்ட்ல போடுறீங்கன்னா உங்களுடைய 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸ் உடைய ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் ஆகும். அதுவே ஃபார்மா அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது வெரி ஹை. ஏன்னா ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு டைம்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சில டைம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம போக வாய்ப்பு இருக்கு. அப்ப லாங் டைம் வர்றப்போ ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வெரி ஹையா இருக்கும். அண்ட் இந்த செக்டாரல் ஃபண்ட் யாருக்கு பெஸ்ட்னா அட்வான்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ், எனக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ண தெரியும், ஒரு இந்த டைம்ல இதுதான் பூம் ஆகும். ஓகேங்களா? இந்த செக்டார்ல நான் காசு போட்டேன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பயங்கரமா நான் காசு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செக்டாரல் ஃபண்டுக்கு வந்து தாராளமா வந்து போகலாம். ஸோ இந்த 7 டைப் பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். யார் யாரு எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப், அதே போல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், இதை பத்தி மட்டும்தான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். இப்போ உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம எதுல போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெளிவா இருக்கணும். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எத்தனை வகையா இருக்கு, அதுல நீங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல டெப்ட் ஃபண்டை பத்தி சொல்லுவேன். அதே போல ஹைபிரிட் ஃபண்டை பத்தியும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்காக ஒரு பிகினர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து கிளாரிட்டியாக சொல்லியிருக்கேன். அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக இதை பற்றின நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் அதை ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன். அண்ட் இது மாதிரியான ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் உடைய எஃப்டிஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.